Hi friends, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பைத்தான் லூப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லூப்பிங் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் சீக்வன்சியலா 1 by 1 எக்ஸிக்யூட் ஆச்சு அட் ஒன் டைம். ஓகே, ஸோ சில சமயங்களில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேஷன் செய்யறதுக்கான டெக்னாலஜியை எல்லா லாங்குவேஜுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சில ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக ஒரு பர்டிகுலர் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம வந்து லூப்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ 10 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு 10 வேரியபிளை டிக்ளேர் பண்ணி பண்ணுறதை விட ஒரே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு 10 டைம் அதே வேரியபிளில் இன்புட்டை நம்ம கெட் பண்ணோம் அப்படின்னா we can get the input for 10 times using single line. ஒரே லைனை யூஸ் பண்ணி நம்ம 10 டைம் இன்புட் வாங்குறோம். ஸோ இதே மாதிரி சில விஷயங்களை ரிப்பீட்டடாக நம்ம செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் நாம இந்த மாதிரி லூப்ஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ in general statements are executed sequentially. The first statement in the function is executed first and followed by the second statement and so on. There may be a situation when you need to execute a block of code a several number of times. The programming languages provide various control structures that allow for more complicated execution paths. A loop statement allows us to execute a statement or groups of statements it's multiple times. So see here, there is a flowchart shown here. Flow diagram. Okay, so in this diagram the sequential line comes here. So at this point we have checked the condition. The condition may be a true or false. So once if it is a true, it will execute the conditional statement, and after that it will go for the again check the condition. Okay, so here if it will check the condition, if it is true it will execute the code again, and it will check the condition and execute the code again, and it will be go on up to it fails. Okay, so if it comes to fail it will exit from the loop. So this is a loop. Okay, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யறது தான் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கோடை வந்து இத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இட் கண்டிஷன் ஃபெயில்ஸ் இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் தட் லூப். ஓகே, ஸோ லூப்ஸோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா while loop, for loop அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லூப் இங்கே பைத்தான்ல யூஸ் பண்றாங்க. இந்த அதர் லாங்குவேஜஸ் they have using the different loop, that is a do while loop. ஸோ while loop பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணுவோம், அடுத்து அந்த கண்டிஷனல் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மலா ஜாவா C++ல யூஸ் பண்றதை விட டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீக்வன்ஸ்ல இருக்க நம்பர்ஸை எடுத்து பிரிண்ட் பண்றதுக்கோ, ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க லெட்டர்ஸ் எடுத்து பிரிண்ட் பண்றதுக்கோ யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து while loop மட்டும் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ while loop ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். while loop ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடா ஒரு டார்கெட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ கிவன் கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும். ஸோ திஸ் இஸ் சின்டாக்ஸ் while எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி a single statement or block of statements. The conditional may be any expression and true is any non-zero values. The loop iterates while the condition is true. So when the condition becomes a false, the program control passes to the line immediately following the loop. Okay, in the Python, all the statement indented by the same number of character space after the program construct are considered to be a part of single block of code. The Python uses the indentation as its mentioned group of statements. ஸோ இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் கொடுக்குறது, அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை லைன்ஸ் வந்து சேம் இண்டென்டேஷனில் நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாம் இந்த லூப்புக்குள்ளே வர ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்குவாங்க. அதை மட்டும் இத்தனை டைம் அது ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, so this is a flow diagram for the while loop condition. So the statement comes here, the check the condition when it is entered to the while loop,
and if the condition is true, the condition statement can be executed. Again it will check the condition. So if the condition is true, then execute that. So it will be execute up to the condition is fails. Okay, so when a condition is fails, it will go to the next line outside the loop. So here the key point of the while loop is that the loop might be not ever one. When the condition is tested and the result is false, the loop body will be skipped and the first statement after the while loop will be executed. So this is an example program. C equal to 0, we have initialized the variable C equal to 0, and while C less than 9 இருக்கிற வரைக்கும் இந்த loop execute ஆயிட்டு இருக்கும். So inside the loop, the C value can be changed and the count will be printed here. Okay, the loop the C value changed by 1. Okay, ஒவ்வொரு டைமும் ஒரு வேல்யூ அடிஷனலா ஆட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த வேல்யூ எப்போ 9க்கு மேல போகுதோ, that is a 9க்கு ஈக்குவலண்டா வந்தாவே இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஸோ எக்ஸிட் ஆகி பிரிண்ட் குட் பை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நான் அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சிருப்பேன், w.py அப்படின்னு சொல்லிட்டு. C equal to 0, same program can be typed here. Okay, now we will execute it. So it is a place the program can be saved. So இங்க நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். So இதுல வந்துட்டு w.py அப்படி நான் கொடுத்தேன்னா, see here. So error ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா error வருது. I have changed that value, that is a count அப்படிங்கறத வந்து தப்பா நான் போட்டிருக்கேன். C அப்படிங்கிறதுக்கு பதிலா count அப்படிங்கறத print பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துல எரர் வரும்போது என்ன எரர் வருதுன்னு பாருங்க. நேம் எரர் அப்படிங்கிற ஒரு எரர் காமிக்குது. கவுண்ட் இஸ் நாட் டிஃபைன்டு. டு யூ மீன் சம்திங், ஏதோ ஒரு வேரியபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவுண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ரவுண்ட், இட்ஸ் அ சி. ஓகே, ஸோ see here. So once there is a no error, the program will be executed. The first count is 0 and 1 up to 8 வரைக்கும் print ஆயிருக்கு, and finally goodbye அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் print ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.